Hello friends, welcome to our channel. Friends, நான் உங்கள் அபி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்ப டிஃப்ரெண்டான அதே சமயத்துல செம்ம டேஸ்டான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த மாதிரி ரெசிபியை உங்க வீட்டில் கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டீங்க. ஸோ இப்பவே நீங்க இதே மாதிரியே செஞ்சு பாருங்க. வேற லெவல் டேஸ்டா இருக்க போகுது. நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாக்குறீங்களா? மிக்சர் தாங்க செய்ய போறோம். அந்த மிக்சர் செய்யறதுக்கு நமக்கு இனி எந்த விதமான மாவுமே தேவையில்லைங்க. உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தா போதும். நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான மிக்சர் ரொம்ப குயிக்கா ரெடி பண்ணிடலாம். இப்ப வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு தோல் சீவி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கோங்க. நமக்கு இந்த மிக்சர் செய்யறதுக்கு ரொம்ப அதிகமான டைம்லாம் தேவைப்படாதுங்க. அதே சமயத்தில் டேஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும். இப்போது நம்ம எடுத்துருக்க உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. காய் சிரவும் இல்லைங்களா, அதை வச்சு இந்த மாதிரி நம்ம நல்லா சிரவி எடுத்துக்கலாங்க. நமக்கு இந்த மாதிரி இருக்கணும். நம்ம எடுத்துருக்க 3 உருளைக்கிழங்கையுமே காய் சிரவரில் வச்சு நல்லா சிரவி எடுத்தாச்சு. அது அப்படியே இந்த பிளேட்டில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாங்கன்னா, ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம். இந்த மிக்சர் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே அவ்வளோ விரும்பி சாப்பிடக்கூடியதாக இருக்குங்க. இப்போ எடுத்து வச்சிருக்க ஒரு பாத்திர தண்ணியில் நம்ம துருவி வச்சிருக்க உருளைக்கிழங்க உள்ள சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நம்ம நல்லா அலச போகிறோம். பாருங்க நமக்கு எப்படி இருக்குன்னு. நம்ம துருவி வச்ச உருளைக்கிழங்கெல்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும். இதை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இன்னொரு தண்ணியிலையுமே இதை நம்ம நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி எதுவுமே இல்லாமல் சுத்தமாக வடித்து எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ இதில் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு இந்த உருளைக்கிழங்கை அப்படியே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. நமக்கு உருளைக்கிழங்குல தண்ணியே இருக்கக்கூடாதுங்க. ஒரு காட்டன் கிளாத் எடுத்து இந்த மாதிரி நம்ம நல்லா இதை பரப்பி விட்டுடலாம். அந்த மிக்சர் எல்லாம் நம்ம நார்மலாக மிக்சர் செய்யும்போது ஒரு சில டைம் நல்லா வரும், ஒரு சில டைம் நல்லா வராது. டைம் அதிகமாக எடுத்துக்கும், மாவு தேவைப்படும், நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படும். ஆனால் இந்த மிக்சர் செய்யறதுக்கு நமக்கு வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தால் போதுங்க. டக்குன்னு நம்ம மிக்சர் ரெடி பண்ணிடலாம். ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட ஃபீல் கண்டிப்பாக நமக்கு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, தண்ணி எல்லாம் நல்லா இஞ்சிருச்சு. இந்த மாதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் தண்ணி எதுவுமே இல்லை, ரொம்பவே நல்லா காஞ்சிருச்சு, உலர்ந்துருச்சு. இது அப்படியே இருக்கட்டுங்க. ரொம்பவே சிம்பிள் தாங்க இந்த மிக்சர் செய்யறது. இப்போ அடுப்புல ஒரு பேன் வச்சு எண்ணெயை சூடு பண்ணியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இந்த உருளைக்கிழங்கு எடுத்து அப்படியே போட்டு நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாங்க. நமக்கு முக்கியமா இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க. அதனால சீக்கிரமே இது பொரிஞ்சிடும். அதனால இதை நம்ம கவனமா பார்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்க இனிமே இந்த மிக்சர் சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா, இனிமேல் நம்ம போய் கடையிலலாம் மிக்சர் வாங்கவே மாட்டோம். நமக்கு சாப்பிடணும்னு தோணுனா நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்தால் போதுங்க. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே இதை நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். அதே சமயத்தில் சாப்பிடும்போது கண்டிப்பாக ரொம்பவே அருமையாக இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கு பொரிஞ்சிருச்சு, துருவிய உருளைக்கிழங்கு. இதை அப்படியே எடுத்து போட்டுடலாம். ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இதே மாதிரியே மீதி இருக்கிற உருளைக்கிழங்கையும் எடுத்து போட்டு நல்லா பொரிக்க ஆரம்பிச்சிடலாங்க. இந்த மாதிரி மிக்சர்லாம் நம்ம வீட்டில் அடிக்கடி செஞ்சுருக்க மாட்டோங்க. ஒரே மாதிரியே ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மிக்சர் மட்டும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்களேன், டக்குன்னு தட்டே காலியாயிரும். நீங்கள் செய்ய செய்ய இது அவ்வளோ எல்லாத்துக்குமே பிடிச்சதாக இருக்கும். இப்போ பாருங்க, அதையும் பொரிச்சு எடுத்து போட்டாச்சு. அது பிளேட்ல ரெடியா இருக்கு. இது கூடவே நம்ம என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் நிலக்கடலையும் எடுத்து போட்டு பொரிச்சிடலாம். இது கூடவே பொட்டுக்கடலை கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க. இது நம்ம நல்லா இப்போ வறுத்து எடுத்துடலாம்.
நம்ம இந்த மிக்சர் கூட வந்துட்டு இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதையும் பொரிச்சாச்சு, அதையும் தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு பொரிச்சுக்கலாங்க. இப்போ அதையும் வந்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க மிக்சர் கூட சேர்த்துட்டுக்கலாங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், நம்ம ரொம்ப அருமையான நம்ம வீட்டில் செஞ்ச ஹோம்மேட் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மிக்சர் உங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு பிடிச்ச மாதிரி இருக்குங்க. உங்கள் வீட்லேயும் இந்த சூப்பரான மிக்சரை வந்துட்டு செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த மிக்சர் நீங்கள் ஒரு முறை சாப்பிட்டு பார்த்துட்டா போதுங்க, அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் எப்பயுமே நீங்கள் இதே மாதிரி தான் மிக்சர் செய்வீங்க. உருளைக்கிழங்கு பார்த்தாலே இந்த மிக்சர் ஞாபகம் தான் வரும். அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. வீட்டில் உடனே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதுமையான ரெசிபியோட உங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.